ஜனநாயகம் பேசுகிற இந்த நாடுகள், குறிப்பாக இந்திய பெருநாடு, இந்திய இராணுவத்தில் தமிழர்கள் நாங்கள் இடம்பெற முடியும், சீக்கியர்கள் இடம்பெற முடியும், பஞ்சாப் எல்லாரும் இடம்பெற முடியும், குஜராத்தி, மராட்டி, மலையாளி, கன்னடர், தெலுங்கர் எல்லாரும் இடம்பெற முடியும். அது ஒரு நாட்டு இராணுவம் என்று சொல்வதை ஏற்கலாம். ஆனால் இலங்கையில் தமிழர்கள் அந்த நாட்டு இராணுவத்தில் நாங்கள் இடம்பெற முடியுமா, இடம் பெற்றிருக்கிறோமா? இந்த கேள்விக்கு ஆற்ற பதில் இருக்கு. ஒரு நாட்டு இராணுவத்தில் ஒரு இன மக்கள் இடமே பெற முடியாது என்ற நிலை இருக்குமானால் அந்த நாட்டு இராணுவம் இந்த இன மக்களை எப்படி பாதுகாக்கும்? அதே இராணுவ வலிமை ஆயுத பலத்தை கொண்டுதான் என் அக்கா தங்கைகளை ஆயுதத்தை காட்டி, உயிரை காட்டி அச்சுறுத்தி வன்புணர்வு செய்து கொண்டு குவித்தது. தொண்டக்குழிக்குள் கொண்டு துப்பாக்கி செலுத்திட்டு உனக்கு உயிர் வேணுமா, உரிமை வேணுமானா எவன் உரிமை வேணும்னு சொல்லுவான்? இது எந்த மாதிரி அணுகுமுறை? விழுக்காட்டு அடிப்படையில் 60 விழுக்காடு சிங்களர்கள், இந்த 40 விழுக்காடு அந்த இராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியும் என்கிற நிலை இருந்தால் விடுதலை புலிகள் என்கிற ஒரு இராணுவ கட்டமைப்பு உருவாகியிருக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? இப்போ எந்த இராணுவத்தை வைத்து அழித்து ஒழிக்கிறான என் இன மக்களை, அதே ஆயுதத்தை எடுத்து என் இன மக்களை பாதுகாப்பதை தவிர வழியில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தான். எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தது பயங்கரவாதம் என்றால் அந்த ஆயுதத்தை பிரசவித்தது சிங்கள அரச பயங்கரவாத தாய் என்பதை அறிவார்ந்த மக்கள் ஏன் அறியலை?